ஒரு கவுன்சிலர் ஓட்டு கூட வாங்க வக்கில்லாத நாய். இந்த சாட்ட துறைமுருகன் ஒரு பஞ்ச பரதேசி தான் அவனை சொல்லணும். அவன் என்ன பண்றான்னா, முன்னாடி உசிலம்பட்டி எம்எல்ஏ போய் பேசிருக்காங்க, விவசாயிகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, சட்டை கூட வாங்க வழி இல்லாம இருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு சட்டை தான் போடுறாங்கன்றத அதை அப்படியே எடுத்து போன் பண்ணி அப்படியே லைவ்லயே போடுறான். உசிலம்பட்டியில இருக்க யாருக்கோ போன் பண்ணி, என்னப்பா நீங்க எல்லாம் பஞ்சத்துல கிடைக்கீங்களாம்பாண்டு நக்கலா பேசுறான். நான் நேத்து போட்ட வீடியோவே திமுக காரங்களை கிழிச்சு போட்ட வீடியோவே எதுக்குன்னா, எங்க ஊருக்காரங்களை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாதன்னு சொல்றதுதான். நாங்க படிச்சுட்டோம், எங்களை எப்படி பேசணுமோ பேசணும்ன்றதுக்காக தான், நாங்க செலிம்பா இருக்கோம் பேசினதுனாலதான் அந்த வீடியோ போட்டதே. அப்ப இருக்கல இந்த மாதிரி ஒரு பஞ்ச பரதேசி ஒரு கவுன்சிலர் ஓட்டு கூட வாங்க வக்கில்லாத நாய் எங்க ஊரை பத்தி பேசலாமா? அதுல போன் பண்றவன் என்ன சொல்றான்னா, நாங்க ஆதி காலத்துல இருந்து இருக்க பழங்குடிகளோட நாங்க ஜீனு, நாங்க தாய்மாமன் சீர்ல பெரிய பேர் போனவங்க, மகாராஷ்டிரா ஆந்திரா எல்லாம் போய் நாங்க பயங்கரமா சம்பாரிச்சிட்டோம். பரதேசின்னு சொல்லக்கூடாது, தப்பு இருந்தாலும் சொல்றேன். இந்த நாய்களுக்கு ஒரு அறிவும் கிடையாது. தாய்மாம உறவுன்றது என்னன்னா, பொண்ணு பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் நாங்க கூட இருப்போம் சொல்றதான். ஏன் சீர் செய்யாதவங்க அப்ப தாய்மாம இல்லடா பரதேசி பயலே. அது போக என்ன சொல்றான்னா, சட்டம் இல்லாம இருப்போம், கேவலப்படுத்துறியான்பான்ற. என்னடா கேவலப்படுத்துறியான்? இங்க எந்த பஞ்சம் வந்தாலும் எது வந்தாலும் இந்த மக்கள் இந்த மண்ணை விட்டு போல ஆனாலப்பட்ட வெள்ளக்காரனவே அடிச்சு உடைச்ச ஊருது. எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியல. சவுத் இந்தியன் ஜாலியன் வாலாபாத்னு சொல்லுவாங்க, பெருங்காமநல்லூர 100 வருஷம் ஆச்சு வெள்ளக்காரனை எதிர்த்து நின்று சண்டை போட்டு செத்த ஊருது. அப்ப இருக்கையில இந்த ஊரை புடிச்சுக்கிட்டு நீ அவர் என்னத்துக்கு சொல்றாருன்னா, இங்க விவசாயிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்றாப்ல. நீ டிவிகே ஓட சண்டை ஓடு, டிஎம்கே ஓட சண்டை ஓடு, அது அவங்க பிரச்சனை, உனக்கும் அவனுக்கும் இருக்க பிரச்சனை. அவங்கள சொல்லி நீ நக்கி திங்கிற எங்களுக்கு தேவையில்லாது. இங்க இருக்க மக்களை சுரண்டி விளையாடாத தம்பி. உன் யூடியூபுக்கு நீ பொழைச்சிட்டு போறியா போல, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இங்க இருக்க மக்களை தோன்றினேன்னா திரும்ப வருவோம். ஒரு வக்கைக்கட்டு இந்த வீடியோல காட்டுறேன், ஒரு வக்கைக்கட்டு 300 ரூபாயில இருந்து 250 ரூபா வரைக்கும் போகுது. அந்த வக்கைக்கட்டு ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 30,000 40,000 கொடுத்து இந்த சனம் வாங்குது. 2 மாடு ஒரு நாளைக்கு ஒரு வக்கைக்கட்டு திங்கும். அப்ப இருக்கையில அவர் மாட்டுக்கு இவ்வளவு போட்டு வளர்க்குறாங்க, இவ்வளவு பஞ்சத்திலையும் கஷ்டப்பட்டு கடை வாங்கி கூட வளர்க்குறாங்கன்னா, அவனுக்கு பீட்டர் லேண்ட்ல 3000 ரூபாய்க்கு சட்டை வாங்கி போறதுக்கு எப்படி நேரம்டாக? அது தேவையில்லை. ஆங்க எங்களோட ரத்தமும் சதையுமா இருக்க, வாயில பூச்சிகளையும் வளர்க்கணும், நாங்களும் வளரணும் இருக்கோம். அப்ப எங்களோட கஷ்டத்தை ஒரு சபையில பேசையில ஜஸ்ட் லைக் தான் பேசிட்டு போற நாய், நக்கி திங்கிற நாய். இத்தனை நாள் டிஎம்கே சொல்லி நக்கி தின்ற, இப்ப டிவிகே சொல்லி நக்கி திங்கிற. தின்ட்டு போ. எங்க சனத்தை எதுக்கு நோன்ற? நான் சொல்றது சாதியாவோ மதமாவோ சொல்லுங்க. மக்கள் யார சொன்னாலுமே இந்த மாதிரி பஞ்ச பரதேசியை பேசுனாங்கன்னா பதில் சொல்லி பழகுங்க.